கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் ஜாய் டிவி மூலமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்படுவாராக. உங்களோடு கூட நன்மை எப்படி உண்டாகும், நன்மை எங்கே இருந்து வருகிறது என்கிற அந்த தலைப்பின் கீழாக நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் நேரம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வார்த்தைகளை கேட்டு பயன்பெறும்படியாய் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி. அப்படியானால் ஒரு நன்மை உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது அவரோடு பழக சொல்கிறான். யாரோடு? ஆண்டவரோடு, இயேசுவோடு, நாம் தேவனோடு ஒரு நல்ல ஒரு பழக்கம், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நமக்குள்ளே நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். அது டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. நல்ல கனெக்ஷன் எப்போது இருக்கணும். ஒரு மின்சாரம், ஒரு பல்ப் எரிகிறது என்றால் அதில் மின்சாரம் தொடர்ந்து இருக்கும்போது அந்த லைட்டு தொடர்ந்து எரியும். அது கட் ஆகும்போது, பவர் கட் ஆகும்போது அந்த லைட்டு ஒளி வீசாது. அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட எப்போதும் தொடர்பில் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நன்மைகள் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இந்த நன்மை இறங்கி வருகிற நன்மையாக இருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நான் இப்படியாக வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி. அப்படியானால் அந்த நன்மையானது பரலோகத்தின் ஜோதி ஆகிய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நமக்கு என்ன நன்மை வர வேண்டுமோ அந்த நன்மை வேறு யாரோ ஒரு மனுஷன் கொடுக்குறான், ஒரு மனுஷிக்கிட்ட இருந்து வருது, அல்லது நீ ஒரு பெரிய பணக்காரர் இடத்துலேருந்து வருது, ஒரு தொழில் அதிபரிடத்திலிருந்து, ஒரு கம்பெனி முதலாளியிடமிருந்து வருகிறது என்று அல்ல. அது தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மையாக இருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மையை வைத்திருக்கிறாரோ அந்த நன்மையை இறக்கி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். டிசெண்டிங் குட்னஸ். ஆமேன், ஆமேன். இது ஃப்ரம் த ஃபாதர் ஆஃப் த ஹெவன் என்று நம்ம பார்க்கிறோம். வானத்தை திறந்து தடைகளை உடைத்து நன்மையை இறங்கி வர செய்கிறார். அருமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிமனே, தம்பியே, தங்கையே, பெரியவர்களே, ஆமேன். பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற நன்மையை ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு என்று குறித்து வைத்திருப்பதை அவர் எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நன்மை நமக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மையாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் ஒரு நம்புவோம், எனக்கு எந்த ஒரு நன்மை வந்தாலும் என்னை உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து தான், அது பரலோகத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து, வானங்களை கிழித்து எந்த தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை உடைத்து இந்த நன்மை இறங்கி வருகிறது என்று சொல்லி நம்புவோம். ரெண்டாவதாக பார்க்கும்போது அது ஒரு பின் தொடர்கிற நன்மையாக இருக்கிறது. ஒரு நாள் இறங்கி வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதில்ல. ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஒரு நன்மை என்ன செய்தான், நம்மளை தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவருடைய கிருபை நம்ம தொடரும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மையும் நம்மளை தொடர்ந்து வருமா? எப்போ? நம்முடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து போகும் வரையும், நாம் மரணத்தை சந்திக்கும் வரையிலும் ஆண்டவர் கொடுக்கிற நன்மை, பரலோகத்திலிருந்து வருகிற நன்மை நம்மை தொடர்ந்து வருகிற நன்மையாக இருக்கிறது. ஆமேன். அது ஒரு ஃபாலோயிங் நன்மையாக இருக்கிறது. நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் நன்மை. ஆமேன், ஆமேன், ஆமேன். தீங்கு உன்னை அணுகாது என்று பார்க்கிறோம். அப்படியானால் நன்மை நம்மளை தொடரும். மூன்றாவது பார்க்கிறோம், ஒரு நிரப்புகிற நன்மையாக இருக்கிறது. ஆமேன். பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று சங்கீதம் 107:8 நம்ம வாசிக்கிறோம். ஒரு வண்டி ஒரு மனுஷன் ஓட்டிக்கொண்டு போகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள், ஒரு 2 வீலரை. அது ஓடிக்கொண்டு இருக்கும்போது திடீரென்று பெட்ரோல் குறைந்து விட்டால் அவன் அந்த ரிசர்வ் போடுறான், அல்லது அதை விட குறைந்து போய்விட்டால் வண்டியை சாட்சி கொஞ்சம் தூரம் ஓட்டுறாங்க. சுத்தமாக போயிட்டு என்ன பண்ணுறான், உடனே திரும்பமாக ஃபில்லப் பண்ணுறாங்க. மறுபடியும் பெட்ரோலை நிரப்பும் போது அந்த வண்டி தொடர்ந்து ஓடும். அப்படியானால் நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்மைகளை குறைகிற போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, தேவனே என்று எனக்கு இறங்கும்,
எனக்கு இந்த நன்மையை தாரும் என்று சொல்லி நம்ம கெஞ்சும் போது தேவன் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அவர் எப்படி நிரப்புகிறார்? நன்மையினால் நிரப்புகிறார். பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து நிரப்புகிறார். தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். பலவீனத்திலிருந்து சமாதானத்தை தந்து நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். எந்தெந்த வீட்டில் சமாதான குறைவு இருக்கிறதோ அது தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையினால் அந்த குறைவுகள் நிறைவாகும். இந்த நாட்களில் ஆமேன் ஆமேன். இந்த நாள் காலை வேளையில் கூட ஒரு அருமையான சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நான் வாய்ஸில் பேசி அனுப்புகிறாங்க, நான் இருக்கிறத விட செத்து போயிடலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு இந்த உத்தரவம் தாங்க முடியல, எனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற டார்ச்சர் தாங்க முடியல, நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் மரித்து விடுவது நல்லது என்று சொல்லி சொல்கிறார்கள். எங்கள் உள்ளமெல்லாம் உடைஞ்சி போச்சு. காலையில் நான் என் மனைவியுமாக நாங்கள் செபித்தோம். ஆமேன். அவரே நீர் வைத்திருக்கிற நன்மை இந்த அருமையான சகோதரிக்கு நேராக இறங்கி வரட்டுமப்பா. தடைகளை உடைக்கிற நன்மை அல்லவா ஆண்டவரே, எதிராய் நிற்கிற தீய சக்திகளை உடைக்கிற வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறதே. சத்ருவின் சதி நாச மோச வலைகளை உடைக்கிறவர் நீரப்பா. சத்ருவின் தலையை நசுக்கிறவர், சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். அருமையான ஆண்டவரே, அந்த மகளுக்கு நேராக அந்த குடும்பத்துக்கு நேராக உம்முடைய நன்மை போகட்டும் ஐயா. ஆமேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சமாதானத்தில் நிரப்புங்க ராஜா. இன்னொரு வீட்டில் பார்த்தா ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை ஆகினால அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளைக்காக தான் நான் உயிரோடு இருக்கிறேன், நானும் மரித்து போனால் நலமாயிருக்குன்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. எங்கே போய் சொல்கிறது? யார் இடத்துல போய் சொல்கிறது? மனதில் சாத்தான் கொண்டு வந்து விதைக்கிற இந்த கலையானது வளர்ந்து வரும்போது இப்படிப்பட்ட போராட்டங்கள் வீடுகளுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறீங்களா? மரணம்தான் எனக்கு என்று நினைக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை தருகிறார். பலன் இல்லாதவனுக்கு பலனை தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம். அப்படி நன்மையினால் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரின் பக்கத்தில் இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை பிடித்து நான் தாங்குவேன், நடத்துவேன் என்று சொல்கிறார். ஆமீன். இதுவரையிலும் சுமந்து தாங்கி ஏந்தி தப்புவித்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உண்மை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஷார்ட்கட் முடிவு எடுத்துடாதீங்க. சுயமான முடிவு எடுக்க வேண்டாம். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு தெய்வம் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆமென், நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நினைக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஒருத்தரை நினைச்சா தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்மளும் கூட நம்முடைய அருமையான சகோதரர்கள் சகோதரிகளிடத்தில் சில நன்மைகளை கேட்டிருப்போம். கொஞ்சம் பண உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு பொருள் உதவி செய்யுங்க, எனக்கு இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது இறக்கம் செய்யுங்கன்னு கேட்கும்போது அவங்களும் கூட நான் செய்கிறேன் என்று சொல்கிறாங்க. ஆனால் சில வேளையில் மறந்துடுறாங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனோடு கூட சிறைச்சாலையில் இருந்த அந்த சுயம்பாகி நான் பானபாத்திரக்காரன் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். நீ உயர்ந்து இருக்கும்போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லி, ஆனால் அவனுக்கு நன்மை செய்ய மறந்து போனான். 2 வருடங்களுக்கு அற்புதமாக ஒரு ராஜாவினுடைய அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படியாக அருமையான யோசேப்பை அவன் நினைவு கூறுகிறான். அதன் பின்பாகத்தான் அவன் செய்கிறான். பாருங்கள், இதான் மனிதர்கள் செய்கிற நன்மையும் உதவியுமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஏற்ற வேளையிலே அவர் ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு ஒரு வேலை இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோமே. அன்பின் பிள்ளைகளே, அன்பின் மக்களே, என் தன்மையான தம்பி தங்கையே, சோர்ந்து போக வேண்டாம். கண்ணீர் விடாது. உன் கண்ணீரை துடைக்க ஒரு அற்புத கரம் உன்னை நோக்கி வருகிறது. உன்னை விசாரிக்கிறவர் உன் அருகிலே வந்திருக்கிறார். உன் இருதயத்தோடு பேசுகிறார். என் மகளே, கலங்குகிறாய், உனக்கு நான் நன்மையை வைத்திருக்கிறேன். பதறாதே, பதறிடாதே, கலங்கிடாதே. உன்னை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா பெருமான் அவர்கள் ஒரு பாடல் பாடுவாங்க. ஆமேன். தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதந்தான், என்ன மறந்தா நான் எங்கே போவேன்.
நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா நான் எங்கே போவேனான். தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. ஆம், நம்முடைய தேவகுமாரனாகிய இயேசு நம்மை நினைக்கும் போது நமக்கு நன்மைகள் நிச்சயமாக வரும். நம்முடைய கண்ணீரை நினைத்திருக்கிறார், நம்முடைய கதறலை நினைத்திருக்கிறார், நம்முடைய கூக்குரலை நினைத்திருக்கிறார், நம்முடைய இயக்கங்களை அறிந்திருக்கிறார். அந்த அன்பின் ஆண்டவர் நம்மளை மறந்து போக மனுஷன் அல்லங்க, அவர் தெய்வம். தெய்வம் இறங்கி வந்து அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த போது அவர்கள் விடுதலை அடைய முடியாமல் ஆளோட்டில் நிமித்தமாயிட்ட அந்த வேதனை எல்லாம் அறிந்து அவர்கள் வாழ்க்கையே கசந்து போச்சான். அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு கசப்பாயிற்று. இனிமே இருந்து என்ன என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். தெய்வத்தை நோக்கி புலம்புகிறார்கள். எங்களை ஆமென் ரட்சியும் என்று சொல்லி எங்களை நினைத்தருளும். அங்கே பார்க்கிறோம், மோசே சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தருளும். ஆமென், இந்த ஜனங்களை நினைச்சருளுங்கப்பா என்று சொல்லி அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். அவர்கள் பட்ட உபத்திரவம், அவர்கள் பட்ட கூக்குரல், அவருடைய தவிப்பு, அவருடைய முறையீடு, அவருடைய பெருமூச்சு, இவர்கள் எல்லாம் நினைத்த தெய்வம் மோசையை அனுப்பி அந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கிறார். ஆகினால உங்களுடைய உபத்திரவத்தில், உங்கள் போராட்டத்தில் சத்துரு வைத்திருக்கிற ஆமென் கண்ணி வலைகளை தெறிக்க செய்யும்படியாய் ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனை அனுப்புவார், தேவ வார்த்தையை அனுப்புவார். தேவனுடைய மக்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆமென், கண்ணி நிச்சயமாகவே தெறிக்கும், சங்கிலிகள் உடைக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் சிறைச்சாலையில் கட்டுண்டு இருக்கும்போது ஆமென் மக்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரை நினைவு கூர்ந்து தம்முடைய தேவ தூதனையே அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். அவனை கட்டி இருந்த சங்கிலிகள் எல்லாம் அறுபட்டு தெரிபட்டன. சிறைச்சாலை கதவுகள் தானா திறந்தது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அருமையானவர்களே, கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை பார்க்கிறவராக இருக்கிறார். உங்கள் கதறலை கேட்கிறவராக இருக்கிறார். உங்கள் இயக்கங்களை அறிந்தவராயிருக்கிறார். இந்த நல்ல நாளில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை ஆமென் அறிந்தோ அறியாமலோ நான் பாவம் செய்தால் என் பாவங்களையும் என் மீறுதலையும் என் அக்கிரமங்களையும் மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, என்னை நினைச்சிருங்க ராஜா, எனக்கு ஒரு விடுதலை தந்துருங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் நன்மை செய்ய உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மையை அனுப்பி தருவார். நம்ம ஒரு சின்ன ஒரு கதையை கூட நமக்கு தெரியும். ஆமென், ஒரு ராஜாவும் ஒரு மந்திரி இருந்தார்கள். ஆமென், அந்த நாட்களில் பாருங்க, அந்த ராஜாவுக்கு ஒரு கையில் காயப்பட்டதும் அவன் மந்திரி சொல்லுவான், இது நன்மைக்குத்தான் சொல்லுவான். அந்த உடனே அவர் கோவப்பட்டு அந்த மந்திரியை சிறைச்சாலையில் அடைக்கிறார். அப்போ சொல்கிறான், இதுவும் நன்மைக்கே என்று சொல்கிறார். ஒரு விஷயம், காட்டில் வேட்டைக்கு போயிருக்கும்போது மந்திரி சிறையில் இருக்கிறார். ராஜா அவர் மற்ற மக்களோடு கூட போயிருக்கும்போது அவர் அங்கே அந்த மனுஷனை சிங்கிற அந்த மாம்சம் திண்ணி மக்களில் மாட்டிக்கொள்கிறார். அப்பொழுது அங்கே அவனை செக் பண்ணுறாங்க. அந்த ராஜாவை பார்க்கும்போது அவருக்கு ஒரு விரல் இல்லை. உடனே சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட பழுது உள்ளவர்களை நம்ம பலியிட்டால் நம்ம தெய்வம் நம்மை தண்டிக்கும், அதனால் இவரை விடுதலை பண்ணி விடுவோம் என்று சொல்லி அப்போதான் நினைக்கிறார் இது நன்மை என்று சொல்லி. அதுபோல் அந்த மந்திரியிடத்தை வந்து கேட்குறார், ஏன்பா நீ உன்னை சிறையில் அடைக்கும்போது என் மேலே வருத்தப்படாமல் நன்மைன்னு சொன்னியே ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ராஜாவே நீங்கள் போயிருக்கும்போது உங்களுக்கு பழுது இருந்தது, உங்களை விட்டுட்டான், ஆனால் நான் அதில் மாட்டியிருந்தவனி என்னை கொன்றுவாங்க, ஆகினால் எல்லாமே நன்மைக்கு. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மைக்காகவே எல்லாம் செய்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஆமென். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களை நினைத்து ஆமென் ஆண்டவரே எங்கள் கண்ணீரை கண்டு எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபமிடுகிறோம். உம்முடைய நன்மை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதாக, ஆமென். உம்முடைய நன்மை எங்களை பின்தொடர்வதாக. உம்முடைய நன்மையினால் நாங்கள் திருப்தியாகட்டு ரச்சா. இந்த நன்மை வருவதற்கு எங்களுக்கு அந்த குறைகளெல்லாம் நீக்கி எங்களை நினைத்து ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த செய்தியை கேட்ட அருமையான தேவ ஜனங்களை ஆண்டவரே, புறஜாதி மக்களை ஆமென் ஆண்டவரே கர்த்தர் ரட்சிப்பீராக. அவர்களுக்கு விசுவாசத்தை தருவீராக. இந்த வார்த்தை அவர்களை உயிரூட்டட்டும். அவர்களுக்கு ஒரு நன்மை இறங்கி வரட்டும். அவர்கள் கண்ணீர் துரைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் டிவி ப்ரோக்ராம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.